காலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரிக்கு பிரதமர் வரும் அன்று கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதனை சந்தித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணைத் தலைவர் ஜெபின் மற்றும் செயலாளர் டேவிட் ஜோசப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடந்த கூட்டத்தில் முன்கூட்டியே நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தது போல இந்திய பிரதமர் மோடி புதுச்சேரி வருகையின் பொழுது அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா சுகாதார ஊழியர்கள் பணி வழங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு ஆடை அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன், பிரதமர் ஆணைக்கிணங்க கொரோனா காலத்தில் பணி அமைக்கப்பட்ட ஊழியர்களை மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நிரந்தர பணி வழங்கி பாதுகாத்துள்ள பொழுது புதுச்சேரி மாநிலம் அவர்களை பணி நீக்கம் செய்து வயது தளர்வு மதிப்பெண்ணில் சதவீதமும் தருகிறோம் என்று ஏமாற்றுவது கண்டனத்துக்குரியது என கூறினார். இது தொடர்பாக 4 பிராந்தியம் உள்ளடங்கிய புதுச்சேரி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நாளை தபால் நிலையம் அருகில் ஒன்று கூடி இந்திய பிரதமருக்கு பொதுமக்களின் கடிதத்தை அனுப்ப உள்ளோம் என்றும் புதுச்சேரிக்கு வருகை தரும் பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் கருப்பு ஆடை போராட்டத்தை கட்டாயமாக நடத்துவோம் என்றார். சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வரும் 4ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடந்தது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்று அதிகாலை வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றிரவு வெளியான மற்றொரு அறிவிப்பில் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு போலீஸ் பயிற்சி பள்ளி ஆலோசனைக் கூடத்தில் வரும் 4ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் நடக்கிறது. தேர்வானவர்கள் தங்களின் பிறப்பு, கல்வி, குடியிருப்பு, ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் அசலை எடுத்து வர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தில் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வீராம்பட்டினம் தேரோடும் வீதிக்கு 1,42 லட்சம் ரூபாய் செலவில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கும் பணியினை தொகுதியின் எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மின்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் தேரோடும் வீதிக்கு 1,42,000 ரூபாய் செலவில் புதைவிடமாக மாற்ற திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை தாங்கி பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர்கள் உமேஷ் சந்திரா, லங்கா கிருஷ்ணா ராவ், உதவி பொறியாளர் சசிகுமார், இளநிலை பொறியாளர்கள் லூர்துராஜ், கதிரவன், வீராம்பட்டினம் மக்கள் குழு பத்மநாபன், திருப்பணிக்குழு மகாலிங்கம், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 53,29,000 ரூபாய் செலவில் நுண்கலைத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளம் மேம்படுத்தும் பணி மற்றும் 46,95,000 ரூபாய் செலவில் நடனத்துறை 2ஆம் தளம் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இதனையும் பாஸ்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணி, ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விபத்து காரணமாக நிறுத்தப்பட்ட சுற்றுலா படகு போக்குவரத்து உரிமையாளர்கள் போராட்டத்திற்கு பின் மீண்டும் இயங்க துவங்கியது. வீராம்பட்டினம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்வாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதைத் தொடர்ந்து சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அரசின் நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை நேற்று முன்தினம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் முதல்வர் ரங்கசாமி மற்றும் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகள் போக்குவரத்துக்கு நேற்று முதல் மீண்டும் துவங்கியது. இந்த நிலையில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் நேற்று வம்பாக்கிரபாளையம், பாண்டி மெரினா, அரிக்கமேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையான லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். முகத்வாரம் பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் வரை நடந்த ஆய்வில் 45 வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழில்பேட்டையில் இயங்கி வரும் ஜி லெபார்டரி நிறுவனம் தயாரிப்பான நிக்ரோண்டில் மாத்திரை IP5mg
நெஞ்சுவலி மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை செய்து புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட இந்த நெஞ்சுவலி மாத்திரை இருப்பு விவரத்தையும் அந்த மருந்தை சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிய விவரத்தையும் உடனடியாக மருந்து தர கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியின் முதலமைச்சரான பக்ரிசாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை நீக்கிய திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சரும் காரைக்காலின் முன்னாள் மேயருமான செவாலியர் பக்ரிசாமி கடந்த 1956ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவரின் நினைவை போற்றும் வகையில் அதே ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்பொழுது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டது. தற்பொழுது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நாஜிம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்ரிசாமி பிள்ளையின் சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகள் செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பெயரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் சோழிய வெள்ளாளர்களின் வாக்குக்காக இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்திருப்பதாகவும் உடனடியாக சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இந்து முன்னணி கலந்து கொண்டனர். அப்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரியாங்குப்பம் ஓடவேலி கிராமத்தில் சின்ன வீராம்பட்டினம் ரோடு ராமதேவ் நகரில் அமைந்திருக்கும் அஷ்டவராகி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு மற்றும் வீரனுக்கு பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கும் அஷ்டவராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விசேஷ பூஜையில் ஆலயத்தின் நிர்வாகி வராகி சக்தி பீடத்தின் தலைவருமான திரு ஆர் வீரப்பன் அவர்கள் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ காக புஜண்டர் அறக்கட்டளை நிறுவனம் பிரபல ஜோதிடருமான முருகன் கலந்து கொண்டார். காரைக்காலில் பக்ரிசாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயர் கல்வெட்டை நீக்கிய திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்காலில் முன்னாள் மேயர் செவாலியர் பக்ரிசாமி பிள்ளைக்கு 1956ஆம் ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்பொழுது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டது. தற்பொழுது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நாஜிம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்ரிசாமி பிள்ளை சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகளை செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பேரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் சோழிய வெள்ளாளர்களின் வாக்குக்காக இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்திருப்பதாகவும் உடனடியாக சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை நேற்று முன்தினம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கான பணிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் பால சேவிகாக்கள் பதவிகளுக்கான நேரடி நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். விரைவில் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதனை ஏற்று 34 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். இலவச HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் 14,000 பள்ளி மாணவிகளுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது இடத்தில் உள்ளது. 99.7% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மனித பாம்பிலோமா வைரஸான HPV வைரஸால் ஏற்படுகிறது. இந்த புற்றுநோயை HPV தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கலாம். இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 14 வயது முதல் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசி 4,000 ரூபாய் விலை உள்ளது.
தனியாரிடம் கிடைப்பது மிக குறைவு, அதாவது 1% தான் கிடைக்கும். மத்திய அரசு இந்த தடுப்பூசியை தகுதியுள்ள அனைவருக்கும் இலவசமாக தரவுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமில் அரசு, தனியார் பள்ளிகளில் படிக்கும் 14,000 சிறுமிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் இந்த தடுப்பூசி போடப்படும். வரும் மார்ச் 8ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கு தினந்தோறும் வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். அதன் பிறகு தடுப்பூசி திட்டங்களில் வியாழக்கிழமைகளில் வாரம் ஒரு நாள் போடப்படும். பெற்றோரின் முழு ஒப்புதல் பெற்ற பிறகே சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்படும். இதில் பக்க விளைவு இல்லை, பாதுகாப்பானது. புதுச்சேரியில் தற்பொழுது வைரஸ் காய்ச்சல் தான் உள்ளது, பறவை காய்ச்சல் அறிகுறி இல்லை என்றார். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் 17,92,000 ரூபாயை ஏமாந்துள்ளனர். நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவரை மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளனர். அக்குழுவில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளித்தனர். இதையடுத்து மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான லிங்கில் பல்வேறு தவணைகளாக 16,76,397 ரூபாயை முதலீடு செய்தார். அதில் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. கோரிமேட்டை சேர்ந்தவர் திரைப்பட ஸ்டுடியோ சுற்றுப்பயணம் முன்பதிவு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது பிரபல ஸ்டுடியோவுடன் தொடர்புடைய போலி ஆன்லைன் வலைத்தளம் வந்துள்ளது. அதில் தனது வங்கி விவரங்களை பதிவிட்டு முன்பதிவு செய்தார். அதன்பின் அவரது கிரெடிட் கார்டு கணக்கில் இருந்து 45,731 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து மோசடி செய்துள்ளனர். குயவர்பாளையத்தை சேர்ந்த பெண் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரம் வாட்ஸ்அப்பில் வந்துள்ளது. அந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் துபாயில் வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு 70,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மணவெளி தொகுதியில் சமூக சேவகர் ராமு வீடு வீடாக சென்று குக்கர், ஹாட் பாக்ஸ் வழங்கினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட் பாக்ஸ், குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அப்பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர்.